வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டது. இதையொட்டி தொகுதி செயலாளர் கோகுல் கண்ணன் தலைமையில் வார்டு பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சார்பில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தனது மனைவி சிந்து ஸ்ரீ சார்லஸுடன் கலந்து கொண்டார். பின்னர் ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமாரும் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தார். முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை அவரது இருக்கையில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர்கள் ரவி, ராஜாராம், அனிதா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விளையாட்டுத்துறை, புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களிடையே திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் நோக்கில் செயல்படுத்தி வரும் கேலோ இந்தியா திட்டம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்லூரி, மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி, காமராஜர் கல்வியியல் கல்லூரி மற்றும் விநாயக மிஷன் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்ட நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தாமோதரன் வழிகாட்டுதலின்படி கல்லூரிகளில் உள்ள நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் பிரியதர்ஷினி, சுபஸ்ரீ மற்றும் முனைவர் கௌதம் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் காரைக்காலை சேர்ந்த சுமார் 2000 மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு விளையாட்டின் முக்கியத்துவம், உடல் நலம் மற்றும் இளைஞர்களின் விளையாட்டு திறமைகளை மேம்படுத்துவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை அதிகரிப்பதுடன் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. புதுச்சேரி காந்தி சிலை அருகே லைஃப் கார்டு பணியில் ஈடுபட்டிருந்த போது கோட்டகுப்பத்தை சேர்ந்த அமித் நாச்சிமா என்ற பெண் தனது கைப்பையை தவறவிட்டுள்ளார். கைப்பை தவறவிட்டது தெரியவந்த நிலையில் லைஃப் கார்டு ரமேஷ் மற்றும் கடலோர காவல் படையினர் இணைந்து தேடி கைப்பையை கண்டெடுத்தனர். பின்னர் மீட்கப்பட்ட கைப்பை பெரிய கடை காவல் நிலைய துணை ஆய்வாளர் வேல்முருகனிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கைப்பையில் ரூபாய் 6000 ரொக்கம் மற்றும் வெளிப்பொருட்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கைப்பையில் இருந்த பணம் மற்றும் பொருட்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டன. லைஃப் கார்டு மற்றும் கடலோர காவல் படையினரின் நேர்மையான நடவடிக்கைக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்று அமைப்பு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரோட்டரி கிளப் சங்கங்களின் உறுப்பினர்கள் இணைந்து உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். புதுச்சேரி கம்பன் கலையரங்கம் அருகிலிருந்து தொடங்கிய பேரணி கடற்கரை காந்தி சிலை வரை நடைபெற்றது. இதில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு உடல் உறுப்பு தானத்தின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியை டாக்டர் வனஜா வைத்தியநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சோட்டோ அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் குமார், நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி சதீஷ்குமார், ஒருங்கிணைப்பாளர் சரவணன் மற்றும் ரோட்டரி 2981 மாவட்ட துணை ஆளுநர் தேவிகா ஆகியோர் கலந்து கொண்டனர். இப்பேரணிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் சக்திவேல், செயலாளர் பாலமுருகன், பொருளாளர் சிவகுமார், திட்ட தலைவர் ராஜ்குமார் மற்றும் சங்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர். உடல் உறுப்பு தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. ஆண்டுக்கான புதுச்சேரி பட்ஜெட் மீதான விவாதத்தில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உரையாற்றினார்.
பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் காலதாமதமின்றி செயல்படுத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறதா என்பதை அரசு தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உப்பளத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மீன் மார்க்கெட், அண்ணாதிடல் மற்றும் பேருந்து நிலைய கடைகள் உள்ளிட்டவற்றை விரைந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், குடியிருப்புகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் நீண்ட காலமாக நடைபெறும் முப்பனாறு கால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும், பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும், புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். புதிய தொழிற்சாலைகளுக்கு சாலை, மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துதல், நீர்நிலைகளை தூர்வாறுதல், இளைஞர்களுக்கு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் அமைத்தல், வேலைவாய்ப்புகளை அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தார். திருநாய்களுக்கு காப்பகம், கால்நடைகளுக்கு கோசாலை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர், மக்கள் வரி பணத்தில் உருவாகும் திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளாக இல்லாமல் விரைந்து செயல்பாட்டுக்கு வருவதே உண்மையான நிர்வாகத்தின் வெற்றி என்றார். காரைக்கால் பாரதியார் வீதியில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி, ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் வகையரா தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சந்திர புஷ்கரணி தீர்த்தக்கரை பகுதியிலிருந்து சுமார் 50 ஆண்டுகள் பழமையான மாமரம் வெட்டி கடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதே சம்பவம் குறித்து உள்ளூர் செய்தியாக வெளியாகியுள்ளது. கோயிலுக்கு சொந்தமான மாமரத்தை சிலர் வெட்டி டாடா ஏசி வாகனத்தில் ஏற்றி மரவாடிக்கு கொண்டு செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த கோவில் தனி அதிகாரி விநாயகமூர்த்தி மற்றும் கோவில் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாமரத்துடன் வாகனத்தை தடுத்து நிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மரமேற்றி செல்ல பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கோவில் சொத்துக்கள் மற்றும் மரங்களை பாதுகாப்பதில் தனி அதிகாரி எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக கோவில் திருப்பணி தொடர்பான வரவு செலவு கணக்குகளை முறையாக பெறுதல், நிலுவை வாடகைகளை வசூலிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுதல் மற்றும் கோவில் நிலங்கள் சொத்துக்களை கணக்கெடுப்பது, பாதுகாப்பது உள்ளிட்ட நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக அவரெடுத்த முடிவுகள் சில தரப்பினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் தனி அதிகாரி விநாயகமூர்த்தியை மாற்ற வேண்டும் என சிலர் அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுத்து வருவதாகவும், இது தொடர்பாக ஒரு குழுவினர் புதுச்சேரி சென்று முதலமைச்சரை சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த கோரிக்கை தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த முடிவும் அறிவிக்கப்படவில்லை. கோவில் சொத்துக்கள் மற்றும் நிர்வாகம் தொடர்பாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறைகள் உரிய விசாரணை நடத்தி உண்மை நிலையை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்பதே பக்தர்கள் மற்றும் இந்து சமய ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதனிடையே கோவிலுக்கு சொந்தமான பழமையான மரத்தை வெட்டி கடத்த முயன்ற சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேற்கொள்ளும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவு மானியத்தை மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் மற்றும் டிஜிட்டல் வால்ட் முறையில் வழங்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதையொட்டி ராஜீவ்காந்தி சிலை அருகிலிருந்து பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக வந்த போராட்டக்காரர்கள் தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். கோரிமேடு இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையிலான காவல்துறையினர் பேரிகார்டுகள் அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து அங்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்க தலைவர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் லோகையப்பன், சுவாமிநாதன், மங்கையர் செல்வன், வீரமோகன், தீனா, பிராங்க்லின், இளஞ்செழியன், செல்வநாதன், வேதா வேணுகோபால், சிவ இளங்கோ, சாந்தகுமார், அருள், ஒளி உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். உணவு மானியத்தை டிஜிட்டல் வால்ட் முறைக்கு மாற்றும் நடவடிக்கையை கைவிட வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு தரமான அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நேரடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதனால் தட்டாஞ்சாவடி பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. உலக வறுமை கோட்டில் இந்தியா, வறுமை கோட்டில் இந்தியா, பார்த்தாயா இந்தி இளைஞர்கள் எழுச்சி போராட்டம், வடக்கு இளைஞர்கள் எழுச்சி போராட்டம், உன் தூக்கத்தை தொலைத்தது அரசின் கடமை, அரசின் கடமை, பசியை எளிய மக்களை உணவு உரிமையை பறிக்காதே, உணவு உரிமையை பறிக்காதே, ஏழை உணவை பறிக்காதே, ஏழை உணவை பறிக்காதே, டிஜிட்டல் பரிசோதனை என்று, டிஜிட்டல் பரிசோதனை என்று, டிஜிட்டல் பரிசோதனை என்று உணவு தானே பறிக்காதே.
புதுச்சேரியில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் நோக்கில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் 1,00,000 மரக்கன்றுகள் நடும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பசுமை புதுச்சேரி இயக்கத்தின் சாலையோர மரநடவு திட்டத்தின் கீழ் கிருமாம்பாக்கம் PSNL தொலைபேசி நிலையம் அருகே 100 மரக்கன்றுகள் நடப்பட்டன. நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கி மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் BSNL துணை பொது மேலாளர் ரோஸ்லின் ராஜகுமாரி, பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சடக்கொன்றை, மரமல்லி, மகுடம், வசந்தராணி, நாகசெண்பகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட்டன. நடப்பட்ட அனைத்து மரக்கன்றுகளும் புவியிட குறியீடு முறையில் பதிவு செய்யப்பட்டு அவற்றின் வளர்ச்சி மற்றும் உயிர்வாழ்வு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மாசு கட்டுப்பாட்டு குழுமம், BSNL மற்றும் கிருமாம்பாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர். திட்ட அலுவலர்கள் இளங்கோ, சாந்தலட்சுமி, தினேஷ் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். மரநடுவு மூலம் கிருமாம்பாக்கம் பகுதியில் சாலையோர பசுமையை அதிகரிப்பதுடன் காற்றின் தரத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் முயற்சிகளும் பங்களிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. அனைத்து உலக முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் தங்க தலைவரும் பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லைன்ஸ் சங்க தலைவருமான ஸ்ரீதர் பிள்ளையின் திருமண நாளை முன்னிட்டு புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் முதியோர் இல்லத்தில் வசிக்கும் முதியோர்களுக்கு புடவைகள், வேட்டிகள் வழங்கப்பட்டதுடன் சமையலுக்கு தேவையான பாத்திரங்களும் வழங்கப்பட்டன. இதில் ஸ்ரீதர் பிள்ளை, அவரது மனைவி அனிதா, முன்னாள் கவர்னர் சுபாஷ் சந்திரபோஸ், மதிவானன், சிவகுமார், சித்ராதேவி, ஷாம்ராஜ், திருவேங்கடம், நந்தகுமார், முன்னாள் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, லைன் செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதியோருள்ள நிர்வாகம் மோகன் பிள்ளை அனைவரையும் வரவேற்றார். திருமண நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நலத்திட்ட நிகழ்ச்சியில் முதியோர்களுக்கு அன்னதானம் மற்றும் தேவையான உதவிகள் வழங்கப்பட்டதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் தமிழக மாநில மகளிர் அணி கூட்டம் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைவர் ஜெயமுருகன், மாநில செயலாளர் பிரபின் ஆகியோர் முன்னிலையில் மகளிரும் இளைஞர்களும் அதிக அளவில் மன்றத்தில் இணைந்தனர். லெஜண்ட் சரவணனின் நற்பணி இலட்சியங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், ஆதரவற்றோர், முதியோர் மற்றும் மாணவர்களுக்கு உதவிகள் வழங்குதல், மருத்துவ உதவி, இரத்த தானம், மருத்துவ முகாம்கள் நடத்துதல், மரக்கன்றுகள் நடுதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் கால நிவாரணப் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இதனையடுத்து மன்றத்தில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். இதில் பத்மா ஷீலா மாநில மகளிர் அணி தலைவராகவும், கல்விக்கரசி மற்றும் கோமதி மாநில மகளிர் அணி துணைத் தலைவர்களாகவும் நியமிக்கப்பட்டனர். ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் வழிகாட்டுதலுடன் அகில இந்திய தலைவர் முத்துத்துரை பரிந்துரையின்படியும் புதுச்சேரி மாநில தலைவர் ஜெயமுருகன், மாநில செயலாளர் பிரபின் ஆகியோர் முன்னிலையில் இந்த நியமனங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மகளிரும் இளைஞர்களும் அதிக அளவில் இணைந்து மக்கள் நலன் சார்ந்த நற்பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதே இக்கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பூரண உடல் நலத்துடன் இருந்து புதுச்சேரியை சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டி மதுரை தத்துநேரி மயான காளி கோவிலில் ஓம் சக்தி ரமேஷ் சிறப்பு வழிபாடு செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமி நீண்ட ஆயுளுடனும் நல்ல உடல் நலத்துடனும் இருந்து புதுச்சேரி மக்களின் நலனுக்காக தொடர்ந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என வேண்டிக் கொண்டு இந்த சிறப்பு வழிபாடு நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட ஏம்பலம் கிராமத்தில் 2 தலைமுறைகளுக்கும் மேலாக பராமரித்து வந்ததாக கூறப்படும் நிலத்தை அரசு நிலம் என கூறி கம்பி வேலி அமைக்க முயன்றதாக எதிர்ப்பு தெரிவித்து
முன்னாள் ராணுவ வீரரின் 3 மகன்கள் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏம்பலம் கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் பாண்டுரங்கன் அப்பகுதியில் உள்ள நிலத்தை 2 தலைமுறைகளுக்கும் மேலாக பராமரித்து வந்ததாக கூறப்படுகிறது. அந்த நிலம் தொடர்பாக பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டதை தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றதாகவும் கூறப்படுகிறது. பாண்டுரங்கன் மறைவுக்கு பின்னர் அவரது மகன்கள் புருஷோத், பூமிநாதன், கிருபாகரன் ஆகியோர் நிலத்தை தொடர்ந்து பராமரித்து வந்ததாக தெரிகிறது. இதற்கிடையே புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக பிரமுகர் மணிகண்டன் என்பவர் அந்த நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் துறை அதிகாரிகள் காவல்துறையினருடன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்தனர். அப்போது அந்த நிலம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு சொந்தமான அரசு நிலம் என அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் அங்கு கம்பிவேலி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக கூறியதாகவும் தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாண்டுரங்கனின் மகன்கள் புருஷோத், பூமிநாத், கிருபாகரன் ஆகிய 3 பேரும் திடீரென பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றனர். இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து மீட்டு மங்களம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். 2 தலைமுறைகளுக்கும் மேலாக பராமரித்து வந்ததாக கூறப்படும் நிலம் தற்போது அரசு நிலம் என அதிகாரிகள் தெரிவித்த சம்பவம் பாண்டுரங்கனின் குடும்பத்தினரிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஏம்பலம் பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 12வது தெருவில் மேற்கு திசை நோக்கி அமர்ந்துள்ள ஸ்ரீ செல்வகணபதி ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு 108 சங்காபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், தீபாராதனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் சிறப்பு அபிஷேகமும் மகாதீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை அறங்காவல் குழு தலைவர் நாராயணசாமி, செயலாளர் ரவிச்சந்திரன், கௌரவ தலைவர் சோமசுந்தரம், சம்பந்தம், கிருஷ்ணா நகர் யுவராஜ், மகாலிங்கம் உள்ளிட்டோர் இளைஞர்கள், மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்களுடன் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி மண்டலத்தில் நடைபெற்ற மாபெரும் முகவர்கள் கூட்டம் நிறுவனத்தின் வளர்ச்சி மற்றும் முகவர்களின் வருமான வாய்ப்புகள் குறித்து ஊக்கமளிக்கும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் சிஎம்ஓ குரு பிரகாஷ் நிறுவனத்தின் வளர்ச்சி மற்றும் முகவர்களுக்கான அதிக வருமான வாய்ப்புகள் குறித்து சிறப்புரையாற்றினார். ஸ்டேட் ஹெட் கனதாசன் ஹெல்த் இன்சூரன்ஸ் துறையின் முக்கியத்துவம் மற்றும் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தனித்துவமான சிறப்பம்சங்கள் குறித்து விளக்கினார். ரீஜனல் ஹெட் குபேரன் நிறுவனத்தின் வலுவான கட்டமைப்பு, நிறுவனர்களின் அனுபவம் மற்றும் எம்டி அண்ட் சிஇஓவின் தொலைநோக்கு பார்வை குறித்து எடுத்துரைத்தார். ஜோனல் மேனேஜர் ரத்னசாமி மோட்டிவேஷன் அண்ட் எனர்ஜி உரையுடன் கூட்டத்தை நிறைவு செய்தார். வளர்ச்சி, வருமானம், நம்பிக்கை, கூட்டமைப்பு மற்றும் ஊக்கம் ஆகியவற்றை மையமாக கொண்டு நடைபெற்ற இக்கூட்டம் முகவர்களுக்கு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் 2 முக்கியமான ப்ரமோட்டர்ஸ் அவங்களுடைய குடும்பங்கள் ஆரம்பித்தது. ஒன்று திரு வேணு ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய குடும்பமும், 2வது திரு வி ஜெகநாதன் அவருடைய குடும்பமும் சேர்ந்து தான் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே வந்து இந்திய லெவலில் வந்து பெரிய ஒரு அறிமுகம் இருக்கக்கூடிய நபர்கள். கம்பெனியோட எம்டி சிஇஓ மிஸ்டர் ஜி ஸ்ரீனிவாசன். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து கம்பெனியை வந்து வழி நடத்துறது. ஆக்சுவலாக 2024 அக்டோபர் மாதத்தில் வந்து துவங்கினோம். போன வருடம் தான் வந்து ஒரு முழு வருடமாக வந்து எங்களுக்கு அமைஞ்சது. அதில் வந்து 148 கோடி வணிகம் பண்ணியிருக்கோம். மொத்தம் 8 ஸ்டேட்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்ட், உத்தரப்பிரதேஷ். ஸோ எங்களுக்கு வந்து மொத்தம் 80 ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ இந்த வருட இலக்கு வந்து 400 கோடி.
கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட முகவர்கள் இன்னும் அது வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு பெரிய நிறுவனமாக வந்து இந்திய அளவில் வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக கிளைம்ஸ் ஆஸ்பெக்ட், கிளைம்ஸ் பே அவுட்டுன்னு சொல்லுவோம். கிளைம்ஸ் பே அவுட் பார்த்தோம் அப்படின்னா 99%, அதாவது ரூ. 100 வந்து கிளைம்ஸ் வந்ததுன்னா அதில் வந்து ரூ. 99 நாங்கள் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணுறோம். இது ஆண்டாண்டு காலத்திற்கு இது நீடிக்கும். ஏன்னா இது கம்பெனியோட ஃபிலாசபி. காரைக்கால் சேவா பாரதி அமைப்பு சார்பில் சுமங்கலி பூஜை மற்றும் விருட்ச பூஜை நடைபெற்றது. இதில் 108 சுமங்கலி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்ட தலைவர் டாக்டர் அஸ்விதா ராணி மணிகண்டன் தலைமை தாங்கி ஏற்பாடுகளை செய்திருந்தார். சங்க சாலக் ராஜேந்திரன், சிவானந்தம், நகர் காரியவாக் வீரபாண்டியன், சேவா பாரதியின் மாநில அமைப்பு செயலாளர் வெள்ளைசாமி, மாநில செயலாளர் திலகர், விஸ்வ ஹிந்து பரிஷத் மாவட்ட தலைவர் விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் சிவபாரதியின் மாநில, மாவட்ட மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி வில்லியனூர் தில்லைநகர் பூங்கா பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர், ஓம் ஸ்ரீ அங்காளம்மன், ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ பின்னல் நாகம், ஸ்ரீ பைரவர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி விழா நடைபெற்றது. விழாவையொட்டி ஆகஸ்ட் 26 கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், கிரகசாந்தி, ரக்ஷாபந்தனம் உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து வேத விற்பனர்கள் முன்னிலையில் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள், மகா சங்கல்பம், திரவியாகுதி, வேத உபச்சாரம், நாடி சந்தானம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி கன்னியா லக்னத்தில் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தில்லை விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், விழா குழுவினர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் வண்ண விளக்குகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு அருள் பெற்றனர். நிகழ்ச்சி நிறைவாக பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் ராமநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ பொறையாத்தம்மன், ஸ்ரீ நாகதேவதை, ஸ்ரீ அய்யனாரப்பன், பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவையொட்டி ஆகஸ்ட் 25 அணுங்கை, கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேசபலி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள், கலச ஸ்தாபனம் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக சடங்குகள் நடைபெற்றன. கோபூஜை, பிரவேச கால பூஜை, தீபாராதனை மற்றும் யாத்ராதானம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித கலசங்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. தொடர்ந்து கோவில் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு மகா அபிஷேகம் மற்றும் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.